வணக்கம். இன்றைய நம்ம உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தரின் தினசரி தெய்வீக திரட்டு நூல்ல இருந்து நவம்பர் 1ஆம் தேதிக்கான ஒரு சிந்தனை, விலை அப்படிங்கிற தலைப்பு. இது நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு அருமையான சிந்தனை. பொதுவா ஒரு கடையில பொருள் வாங்க போனா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். அது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஆமா, அது உலக வழக்கு. ஆனா சுவாமிஜி இங்க என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில மேன்மை அடையறதுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு கூட ஒரு விலை கொடுக்கணுமா. ம் அது என்ன விலை? பணமா, காசா, இல்ல வேற ஏலாவதா? அந்த விலைய கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இதத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி. இந்த எளிய வரிகளுக்கு பின்னால இருக்கிற அந்த ஆழமான உண்மைகளை வாங்க சேர்ந்து அலசுவோம். இந்த சிந்தனையோட ஆரம்பமே பாருங்க, ரொம்ப அழுத்தமா இருக்கு. ஒரு பொருளை பெற உரிய விலை கொடுக்கப்பட வேண்டும். சரி, இது ஓகே. ம் ஆனா அடுத்த வரி, மனிதன் மேன்மை அடைய விரும்பினால் அதற்கு தேவையான சுய தயாரிப்பை மேற்கொள்ள வேண்டும். அப்போ இந்த சுய தயாரிப்பு தான் அந்த விலையா? இதை எப்படி நாம அர்த்தம் படுத்திக்கிறது? நிச்சயமா. இது வேதாந்த பார்வையில ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கருத்துங்க. இங்க விலை அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி வெறும் பணமோ பொருளோ இல்ல. ஓ. அது ஒரு உருவகம் மாதிரி. ம். உண்மையான விலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட விடாமுயற்சி, நாம தொடர்ந்து செய்யற பயிற்சி, ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வு, அப்புறம் சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், இதெல்லாம் தான் அந்த விலை. ஓஹோ. மேன்மை, அதாவது ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலைன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு சிறப்பான குணம், அது சும்மா யாருக்கும் கிடைச்சிடாது. ஆமா. வானத்துல இருந்து குதிக்காது பாருங்க. ஆ. நாம அதுக்கு தகுதியானவங்களா மாறணும். அதுக்கு தேவையான உழைப்ப போடணும். நம்மை நாமே செதுக்கிக்கணும். சரி. அந்த உழைப்பு, அந்த முயற்சி, அந்த அர்ப்பணிப்பு, இதுதான் இங்க சுவாமிஜி சொல்ற விலை. இது ஒரு விதமான முதலீடு மாதிரி. ஆனா பணத்தை முதலீடு பண்றதுக்கு பதிலா நம்மோட முயற்சியையும் நேரத்தையும் கவனத்தையும் முதலீடு பண்றோம். அப்படிதான். ஓ, அப்போ இது ஏதோ தண்டனை மாதிரி கொடுக்கிற விலை இல்ல, ஒரு மாற்றத்துக்கான கட்டாயமான தேவை, ஒரு முன் நிபந்தனை மாதிரி எடுத்துக்கலாமா? சரியா சொன்னீங்க. இந்த தயாரிப்பு இல்லாம அந்த மேன்மை சாத்தியமே இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு காரண காரிய தொடர்பு மாதிரி தான். எப்படி விதைக்காம அறுவடை செய்ய முடியாதோ, ம். அதுபோல இந்த சுய தயாரிப்புங்கிற விலைய கொடுக்காம அந்த மேன்மைய அடைய முடியாது. இது ஏதோ மேல இருந்து திணிக்கப்படுற விஷயம் இல்லைங்க. இது இயல்போட விதி. சரி. வளர்ச்சிக்கு முயற்சி தேவை. அந்த முயற்சி தான் இங்க விலை. இத செய்யறது மூலமா நாம அந்த மேன்மைக்கு தகுதியானவங்களா ஆகுறோம். சரி, அப்போ மேன்மைங்கிற இலக்க அடைய நாம கொடுக்கிற விலைங்கிறது நம்மளோட உள்நிலை மாற்றங்களும் பயிற்சிகளும் தான். ஓகே. ஆமா. அடுத்ததா இது இன்னும் ஒரு படி ஆழமா போகுது. குறுகிய சுயநலம் தியாகம் செய்யப்படும் போது பாராட்டத்தக்க தன்னலமற்ற தன்மை அதனிடத்தை பிடிக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ம் சுயநலத்தை விடுறதுங்கிறது நடைமுறையில இது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. நம்மளோட அடிப்படை இயல்பே சுயநலம் தானே நிறைய பேர் நினைக்கிறாங்களே. உண்மைதான். சுயநலத்தை விடுறது சுலபம்னு நிச்சயம் சொல்ல முடியாது. ஆனா இங்க சுவாமிஜி சொல்ற குறுகிய சுயநலம் அப்படிங்கறத நாம சரியா புரிஞ்சுக்கணும். அது என்ன? அது என்னன்னா, நான், எனக்கு, என்னோட சுகம், என்னோட லாபம் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நம்ம சிந்தனையையும் செயலையும் சுருக்கிக்கிறது. இந்த குறுகிய சுயநலம் நம்மள ஒரு சிறைக்குள்ள அடைச்ச மாதிரி வச்சுக்கோம். நம்ம பார்வை எப்பவுமே நம்ம மேலேயே இருக்கும். இதனால மத்தவங்களோட தேவைகள், அவங்க உணர்வுகள் நமக்கு தெரியாது, புரிஞ்சுக்கவும் நம்ம முயற்சிக்க மாட்டோம். ஆனா எப்போ நாம இந்த குறுகிய சுயநலத்தை தியாகம் செய்ய துணிகிறோமோ, அதாவது என்னைப் போலவே மத்தவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் தேவைகள் இருக்கு, உணர்வுகள் இருக்குன்னு உணர ஆரம்பிச்சு அவங்க நலன்லையும் கொஞ்சம் அக்கறை காட்ட தொடங்குறோமோ, ஆமா, அப்போ நம்ம பார்வை தானா விரிய ஆரம்பிக்கும். ஒரு ஜன்னலை திறந்து விட்ட மாதிரி. அந்த விரிந்த பார்வைதான் தன்னலமற்ற தன்மை. அது ஏன் பாராட்டத்தக்கதுன்னா, அது நம்மள அந்த சின்ன சிறையிலிருந்து விடுவிச்சு பெரிய உலகத்தோட சக மனிதர்களோட இணைக்குது. உண்மையான சந்தோஷமும் நிறைவும் சொல்லப்போனா இந்த இணைப்புல தான் இருக்கு. அப்படியா? அதாவது சுயநலம் ஒரு மூடிய அறை மாதிரி, அதை விட்டு வெளியே வந்தா பார்வை விசாலமாகுதுன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா உயிர் வாழ்றதுக்கு ஓரளவுக்கு சுய அக்கறை தேவைதானே? எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட முடியுமா? அந்த கோடு எங்க இருக்கு? மிக மிக முக்கியமான கேள்வி இது. சுவாமிஜி சொல்றது நம்ம அடிப்படை தேவைகளையோ நம்ம சுய பாதுகாப்பையோ விட்டுறணும்னு இல்ல. சரி. இங்க தியாகம் செய்ய சொல்றது அந்த குறுகிய
அந்த எல்லைக்குட்பட்ட மத்தவங்கள மதிக்காத எனக்கு மட்டும்தான் எல்லாம் நினைக்கிற அந்த மனப்பான்மையை தான். ஓ, புரியுது. நம்மளோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறது சுயநலமாகாது, அது அவசியம். ஆனா நம்ம தேவைக்கு அதிகமா மத்தவங்க கிட்ட இருந்து பறிக்கிறது, மத்தவங்களோட உணர்வுகளை மதிக்காம நம்ம சந்தோஷத்தை மட்டும் தேடுறது, இதுதான் அந்த குறுகிய சுயநலம். இந்த எல்லை மீறின குறுகிய மனப்பான்மையை விடும்போதுதான் தன்னலமற்ற தன்மை மலருது. ஆக இது சுய அழிப்பு இல்ல, இது சுய விரிவடைதல். புரியுது. குறுகிய சுயநலம்ங்கிற சிறையை உடைக்கும்போது தன்னலமற்ற தன்மைங்கிற பரந்த வெளி கிடைக்குது. இது ஒரு முக்கிய பாடம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அடுத்ததா இதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்றார். சிறுமை ஒதுக்கித் தள்ளப்படும்போது பெருந்தன்மை வெளிப்படுகிறது. இந்த சிறுமைக்கும் பெருந்தன்மைக்கும் என்ன தொடர்பு? எப்படி ஒன்ற ஒதுக்குனா இன்னொன்னு வருது? இந்த சிறுமையும் கூட சுயநலத்தோட ஒரு குழந்தைதான் சொல்லலாம் பாருங்க. அப்படியா? ஆமா. சிறுமை அப்படிங்கிறது ரொம்ப அற்பமான விஷயங்கள்ல நம்ம கவனத்தையும் சக்தியையும் வீணடிக்கிறது. சின்ன சின்ன தவறுகளை பெருசுபடுத்துறது, பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டே இருக்கிறது, யாரையும் மன்னிக்காம இருக்கிறது, குறுகிய பார்வையோட எல்லாத்தையும் விமர்சனம் பண்றது, இதெல்லாம் சிறுமையோட அடையாளங்கள். சரி. இந்த மாதிரி அற்ப விஷயங்கள்ல நம்ம மனசு சிக்கிக்கும் போது என்ன ஆகும்? நம்ம சக்தி வீணாகுது, பார்வை சுருங்கிடுது. ஆமா. எப்போ நாம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நிறுத்தி அவற்றை மனசிலிருந்து ஒதுக்கி தள்ளுகிறோமோ, அப்போ நம்ம மனசுல ஒரு பெரிய இடம் உருவாகுது, காலியாகுது. ஓ, அந்த இடத்துல தான் பெருந்தன்மை, மேக்னானிமிட்டின்னு சொல்லும் இல்லையா, அது அமருது. பெருந்தன்மைனா என்ன? விஷாலமான மனப்பான்மை, தாராள குணம், சின்ன சின்ன விஷயங்களை பொருட்படுத்தாம இருக்கிறது, மத்தவங்கள அவங்களோட குறைகளோட ஏத்துக்கிறது, மன்னிக்கிறது. இதுதான் பெருந்தன்மை. அப்படியா? சிறுமைய வெளியே தள்ளினாதான் பெருந்தன்மைக்கு உள்ள வர இடம் கிடைக்கும். இதுவும் ஒரு விதத்துல மன விரிவாக்கம்தான். அப்படியானால் இந்த சிறுமையை எப்படிங்க ஒதுக்கி தள்ளுறது? இது ஒரு நல்ல நடக்கிற விஷயமா, இல்ல இதுக்கும் பயிற்சி தேவையா? நிச்சயமா இதுக்கும் பயிற்சி தேவை. இது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த செயல்பாடு. முதல்ல நாமளே நம்ம கிட்ட சிறுமையான எண்ணங்கள் இருக்கா, செயல்கள் இருக்கான்னு கவனிக்கணும். சுய பரிசோதனை மாதிரி. ஆமா. நாம எப்போ சின்ன விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம், எப்போ மத்தவங்கள சுலபமா மன்னிக்க மறுக்கிறோம்னு கவனிக்க ஆரம்பிக்கணும். அந்த விழிப்புணர்வு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கத்தை மாத்த முயற்சி செய்யணும். உதாரணமா யாராவது சின்னதா தப்பு செஞ்சா உடனே கோபப்படாம சரி போகட்டும்னு நினைக்க பழகலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கவனத்தை செலுத்தாம பெரிய நோக்கங்கள் மேல கவனத்தை திருப்பலாம். இது ஒரே நாள்ல வராது. சரி. தொடர்ந்து முயற்சி செய்யும்போது சிறுமையான சிந்தனைகள் குறைஞ்சு பெருந்தன்மையான பார்வை தானா வளரும். இதுவும் அந்த விலை கொடுக்கறதோட ஒரு பகுதிதான். ஓ, ஆக இதிலிருந்து ஒரு பாடம் இருக்கு. ஆமா. அற்பமான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவதை நிறுத்துவது நம் மனதிற்கு விசாலத்தையும் பெருந்தன்மையையும் கொண்டு வரும். ஒன்றை விடும்போது இன்னொன்று இயல்பாக அந்த இடத்தை பிடிக்கிறது. அருமையான கருத்து. சுயநலத்தை விட்டா தன்னலமற்ற தன்மை, சிறுமையை விட்டா பெருந்தன்மை. ஆமா. இப்போ நாம் இந்த சிந்தனையோட மையமான ஒருவேளை கொஞ்சம் சவாலான பகுதிக்கு வர்றோம். நான் மற்றும் எனது துறக்கப்படும் போது அனைத்தையும் உள்ளடக்கிய உலகாவிய தன்மை மேலோங்குகிறது. இது உச்சகட்ட மாதிரி தெரியுதே. ஆமா. இந்த நான் எனது இதை துறப்பதுன்னா என்ன? இது சாத்தியமா? இதுதான் வேதாந்தத்தோட சிகரம்னே சொல்லலாம். இங்க நான் அப்படிங்கிறது நம்மோட தனிப்பட்ட அகங்காரத்தை குறிக்குது. அகங்காரமா? ஆமா. நான் இந்த உடல், நான் இந்த மனம், நான் இன்னாருடைய மகன் மகள், நான் இந்த வேலை பார்க்கறேன், நான் மத்தவங்கள விட உயர்ந்தவன் இல்ல தாழ்ந்தவன், இப்படி நம்மள நாமளே ஒரு குறுகிய அடையாளத்துக்குள்ள அடக்கிக்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த நான்ங்கிற அகங்காரம். சரி. எனதுன்னா? எனது அப்படிங்கிறது உடைமை உணர்வு. இது என்னோட வீடு, என்னோட பணம், என்னோட புகழ், என்னோட கருத்து, என்னோட குடும்பம், என்னோட நாடு, இப்படி எதையெல்லாம் நாம என்னுடையதுன்னு ரொம்ப பற்றுக்கொள்கிறோமோ அதுதான் எனதுங்கிற உணர்வு. வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நான் எனதுங்கிற 2 உணர்வுகள் தான் உலகத்துல இருக்கிற அத்தனை பிரிவினைகளுக்கும், போட்டிகளுக்கும், பொறாமைக்கும், துன்பங்களுக்கும் மூல காரணம். ஓ, அப்படியா? ஆமா. இவற்றை துறப்பதுனா என்ன? இந்த குறுகிய தனிப்பட்ட அடையாளங்களையும் பற்றுதல்களையும் கடந்து போறது. நான் என்பது இந்த உடல் மன அமைப்பு மட்டுமில்ல, நான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பிரிக்க முடியாத அங்கம் அப்படிங்கிற உண்மையை உணர்வது. சரி.
எனதுன்னு எதையும் நிரந்தரமா பற்றி கொள்ளாம எல்லாமே பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிற புரிதலுக்கு வர்றது. எப்போ இந்த அகங்காரமும் இந்த உடைமை உணர்வும் வலுவிழந்து துறக்கப்படுதோ அப்போ எல்லாம் ஒன்று, எல்லோரும் ஒன்றே அப்படிங்கிற அந்த பிரபஞ்ச உணர்வு, அதாவது உலகளாவிய தன்மை, யூனிவர்சலிசம் சொல்றோம் இல்லையா, ஆமா. அது நம்மகிட்ட மேலோங்குது. இது ஒரு மிக மிக உயர்ந்த ஆன்மீக நிலை. இங்கதான் உண்மையான அன்பு, கருணை, சமநோக்கு எல்லாம் வெளிப்படும். இது கேட்கறதுக்கு மிக உயர்ந்த நிலையா இருக்கு. ஆனா நடைமுறையில இந்த நான் எனது இல்லாம எப்படிங்க இயங்க முடியும்? நம்மளோட பேரு, உறவுகள், வேலை, இது எல்லாமே இந்த நான் எனது அடிப்படையில தானே இருக்கு. இதுல துறக்கிறதுனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுறதா? இல்லவே இல்ல. வேதாந்தம் அப்படி சொல்லல. நான் எனது என்பதை துறப்பதன்னா நம்ம பேரை மாத்திக்கிறதோ குடும்பத்தை விட்டு ஓடுறதோ இல்ல. ஓ, அப்போ மாறாக இந்த அடையாளங்களோட நாம் கொண்டிருக்கிற அந்த இறுக்கமான பிணைப்பு இருக்கு பாருங்க, அந்த பற்றுதல், அதை விடுறதுதான் முக்கியம். பற்றுதலை விடுறதா? ஆமா. நீங்க உங்க வேலைய செய்யலாம், உங்க குடும்பத்தோட இருக்கலாம். ஆனா நான் இந்த வேலை மட்டும்தான், இது என்னோட குடும்பம் மட்டும்தான் முக்கியம், மத்ததெல்லாம் இல்ல அப்படிங்கிற அந்த குறுகிய அகங்காரத்தையும் உடைமை உணர்வையும் தளர்த்திக்கிறது. சரி. நான் இந்த வேலைய செய்யறேன், ஆனா நான் இந்த வேலை மட்டுமே இல்ல, இது என் குடும்பம், ஆனா உலகத்துல இருக்கிற மத்தவங்களும் என்னோட சகோதர சகோதரிகள் தான். இந்த மாதிரி ஒரு விரிந்த பார்வைக்கு வர்றது. அகங்காரத்தை அழிக்கிறதில்ல, அத நிகழ்வுத்தன்மையோட பரந்த பார்வையோட கையாளறது. ஆக இதிலிருந்து கிடைக்கிற முக்கிய தெளிவு என்னன்னா, வரையறுக்கப்பட்ட அகங்காரத்தையும் நான் எனது பற்றுதலையும் தளர்த்துவது எல்லையற்ற பிரபஞ்ச உணர்வுக்கான வழி. ஆங்காரத்தை விடுவது என்பது அதை அழிப்பதல்ல, அதை விரிவுபடுத்துவது அல்லது அதன் பிடியை தளர்த்துவது. இது ரொம்ப முக்கியமான விளக்கம். நன்றி. இப்போ அடுத்த வரியில ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு சொல்லப்படுது. செலுத்தப்பட்ட விலை அற்பமானது, பெறப்பட்டது விலை மதிப்பற்றது. ஆமா, நாம் இவ்ளோ நேரம் பேசின சுயநலம், சிறுமை, அகங்காரம், உடைமை உணர்வு, இதையெல்லாம் விடுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அது எப்படி சுவாமிஜி அற்பமான விலைன்னு சொல்ல முடியும்? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இது உண்மையிலே ஒரு அற்புதமான, ரொம்ப ஆழமான வரிங்க. மேலோட்டமா பார்த்தா நாம இத்தனை வருஷமா கட்டி வச்சிருக்கிற நம்ம அகங்காரத்தை, நம்ம பற்றுதல்களை விடுறது ஒரு பெரிய தியாகம் மாதிரி தான் தெரியும். நிச்சயமா. ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை விட்டா நாம இல்லாம போயிருவோம்னு ஒரு பயம் கூட இருக்கலாம். சரிதான். ஆனா வேதாந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, இந்த தியாகங்கள் மூலமா கிடைக்கப் போற அனுபவத்தோட ஒப்பிடும்போது நாம இழந்ததா நினைக்கிற இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அற்பமானவை, ஒரு பொருட்டே இல்லைங்கிறது தான் உண்மை. அப்படியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எதை இழக்கிறோம்? குறுகிய பார்வை, சின்ன சின்ன விஷயங்கள்ல சிக்கி மன உளைச்சல் அடையிறது, மத்தவங்களோடு நம்ம ஒப்பிட்டு பொறாமப்படுறது, பயம், கவலை, பதட்டம், பிரிவினை உணர்வு, இந்த மாதிரி எதிர்மறையான நமக்கு துன்பம் தரக்கூடிய விஷயங்களை தான் நம்ம விலையா கொடுக்கறோம். உண்மைதான். ஆனா பதிலுக்கு என்ன கிடைக்குது? எல்லையற்ற அமைதி, நிபந்தனையற்ற அன்பு, பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான தொடர்பு, எல்லா உயிர்களையும் ஒன்றாக பார்க்கும் பார்வை, பேரின்பம், விடுதலை, இதெல்லாம் விலை மதிக்கவே முடியாத விஷயங்கள் இல்லையா? நிச்சயமா. அதனாலதான் சுவாமிஜி சொல்றார், நாம கொடுத்த விலை, சுயநலம், அகங்காரம் அற்பமானது. ஆனா கிடைச்ச பரிசு பிரபஞ்ச உணர்வு, பேரின்பம், விலை மதிப்பற்றது. ஓஹோ. அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது, ஐயோ, இவ்ளோதானா நம்ம விட்டு கொடுத்தது, இதுக்காகவா இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம்னு தோணுமா? அந்த அனுபவத்துக்கு முன்னாடி நாம பிடிச்சுக்கிட்டு இருந்த அகங்காரம் எல்லாம் ஒரு தூசு மாதிரி தெரியும். இதுதான் அந்த முரண்பாட்டோட அர்த்தம். அப்போ எந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கிறோங்கிறத பொறுத்து அந்த விலையோட மதிப்பு மாறுபடுது. சரியா சொன்னீங்க. அகங்காரத்தோட பிடியில இருக்கும்போது அது பெரிய தியாகமா தெரியுது. ஆனா அந்த பிடியை விட்டு வெளியே வந்ததும் அது ஒரு தடையே இல்லைன்னு புரியுது. அருமை. அதேதான். இப்போ இந்த சிந்தனையோட இறுதி வரிகளுக்கு வருவோம். இது எல்லாத்தையும் தொகுத்து சொல்ற மாதிரி இருக்கு. மனிதன் தனித்துவத்தை பற்றிக் கொள்கிறான், ஆனால் அதை அவன் அர்ப்பணித்தால் அவனுள் தெய்வீகம் உதயமாகிறது. இங்க தனித்துவம்னா என்ன? அத அர்ப்பணிப்பது எப்படி? தெய்வீகம் உதயமாவதுன்னா என்ன அர்த்தம்? தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது மறுபடியும் அந்த நான்ங்கிற குறுகிய உணர்வோடு தொடர்புடையதுதான். ஓ, அதேதானா? ஆமா. நான் மத்தவங்கள மாதிரி இல்ல, நான் ஸ்பெஷல், என்னோட குணங்கள், என்னோட பாதைகள் தனி
அப்படின்னு நமக்கென ஒரு தனி அடையாளத்தை, ஒரு எல்லைய வகுத்து கொண்டு அதுக்குள்ளேயே வாழ்றது. நான் இதுதான்னு ஒரு இறுக்கமான பிடியுடன் இருக்கிறது. சரி. இது ஒரு விதத்துல நம்மள பாதுகாப்பா உணர வச்சாலும், அதே சமயம் நம்மள இந்த பிரபஞ்ச பெருவெளியிலிருந்து பிரிச்சு தனிமைப்படுத்திடுது. இந்த தனிப்பட்ட குறுகிய நான்கிற உணர்வை, இந்த எல்லைகளை கடந்து நான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி, இந்த பிரபஞ்ச சக்தி தான் எனக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிற உணர்வோட நம்மை முழுமையா ஒப்படைக்கும்போது அந்த அர்ப்பணிப்பு நிகழுது. சரி, ஒப்படைக்கிறது பெரிய பிரபஞ்ச உணர்வோட இணைக்கிறது. ஒரு சொட்டு தண்ணி கடல்ல கலக்கிற மாதிரி. அருமையான ஓமை. எப்போ இந்த அர்ப்பணிப்பு முழுமையா நடக்குதோ அப்போ நமக்குள் இயல்பாவே இருக்கிற, ஆனா அகங்காரம்ங்கிற மேகத்தால மறைக்கப்பட்டிருக்கிற அந்த தெய்வீகத்தன்மை, அதாவது அந்த தூய உணர்வு, பேரறிவு, பேரானந்தம் அது வெளிப்படுது, உதயமாகுது. ஓ, அது உள்ளேயே இருக்கு. ஆமா, சூரியன் மேகங்களை விளக்கிட்டு பிரகாசிக்கிற மாதிரி. இது ஏதோ வெளியிலிருந்து வர சக்தி இல்ல, நம்மளோட உண்மையான இயல்பு அதுதான். அது வெளிப்படுது. சரி. வேதாந்தத்துல இதத்தான் ஆத்ம ஞானம், தன்னை உணர்தல் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மனித வாழ்க்கையோட இறுதி லட்சியமாவும் பார்க்கப்படுது. இந்த தனித்துவத்தை அர்ப்பணிப்பதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நடக்கிற நிகழ்வா, இல்ல இது ஒரு தொடர் பயணமா? நாம முன்னாடி பேசின சுயநலம், சிறுமை இதெல்லாம் விடுறதும் இந்த அர்ப்பணிப்போட பகுதிகள் தானே? நிச்சயமா இது ஒரு தொடர் பயணம்தான். இது ஒரே நாள்ல ஒரே நொடியில எல்லாருக்கும் நடந்துடாது. சுயநலத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது, சிறுமைய விட்டு பெருந்தன்மையோட நடக்கிறது, நான் எனதுங்கிற பிடிய தளர்த்திக்கிறது, இதெல்லாமே அந்த பெரிய அர்ப்பணிப்பை நோக்கிய படிகள் தான். ஓ, படிகளா? ஆமா, ஒவ்வொரு படியிலையும் நாம நம்மளோட குறுகிய அடையாளத்தோட ஒரு பகுதியை அர்ப்பணிக்கிறோம். அப்படி படிப்படியா முன்னேறி போகும்போது ஒரு கட்டத்துல முழுமையான அர்ப்பணிப்பு சாத்தியமாகலாம். சிலருக்கு இது திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி நடக்கலாம், பலருக்கு இது ஒரு நீண்ட மெதுவான பயணமா இருக்கலாம். ஆனா அந்த பயணம் முழுவதும் அந்த விலைய, அதாவது முயற்சிய, பயிற்சிய, அர்ப்பணிப்ப நாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆக இறுதி பாடம் என்னன்னா, நமது வரையறுக்கப்பட்ட தனித்துவத்தை ஒப்பு கொடுப்பது நமக்குள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிக்கொணரும். ஆக மொத்தத்துல சுவாமிஜியோட இந்த சிந்தனை ஒரு அழகான படிநிலை வளர்ச்சியை காட்டுது. ஆமா, மேன்மை அடையணுமா? சரி, அதுக்கு உன்னை தயார்படுத்திக்கோ. இதுதான் முதல் விலை, சுய தயாரிப்பு. எப்படி? உன்னோட குறுகிய சுயநலத்தை விட்டு தன்னலமற்ற தன்மைய வளர்த்துக்கோ. இது 2வது விலை, தியாகம். சரி, அற்பமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம பெருந்தன்மையோட இரு. இது 3வது விலை, சிறுமைய விடுதல். ஆமா. இறுதியா நான் எனதுங்கிற அந்த இறுக்கமான அகங்காரத்தையும் தனித்துவத்தையும் அர்ப்பணிச்சுடு. இது 4வது பெரிய விலை, அர்ப்பணிப்பு. இப்படி நீ குடுக்கற இந்த விலைகள் எல்லாம் மேலோட்டமா பார்க்க பெருசா தெரிஞ்சாலும், இதனால உனக்கு கிடைக்க போற பிரபஞ்ச உணர்வு, அமைதி, பேரின்பம், அந்த தெய்வீக தன்மையோட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அற்பமானது. கிடைக்கிறதோ விலை மதிக்க முடியாதது. இதுதான் இந்த சிந்தனையோட சாராம்சம்னு எடுத்துக்கலாமா? கச்சிதமா தொகுத்து சொல்லிட்டீங்க. இதுதான் மையச் செய்தி. நிலையான உண்மையான மதிப்பை பெறணும்னா தற்காலிகமான குறுகிய, சில சமயங்கள்ல நமக்கு துன்பம் தரக்கூடிய விஷயங்களை விட தயாரா இருக்கணும். சரி, அது நம்மளோட பழக்கங்களா இருக்கலாம், குணங்களா இருக்கலாம், அல்லது ஆழமான அகங்கார பிடிப்புகளா இருக்கலாம். அந்த விடுதலையை நோக்கி நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு விலை உண்டு. அது முயற்சி, பயிற்சி, விழிப்புணர்வு, அர்ப்பணிப்பு. ஆமா. ஆனா அந்த பயணத்தோட இறுதியில கிடைக்கிற பரிசு, அந்த முழுமை, அந்த அமைதி, அந்த விடுதலை, நம்ம கொடுத்ததா நினைக்கிற எல்லா விலைகளையும் விட பல கோடி மடங்கு உயர்ந்தது, விலை மதிப்பற்றது. நன்றி. மிகவும் ஆழமான, அதே சமயம் நடைமுறைக்கு உகந்த சிந்தனைகளை தூண்டிய ஒரு அருமையான அலசல் இது. உண்மைதான். இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? இந்த தனித்துவத்தை அர்ப்பணித்தல், நான் எனது என்பதை தளர்த்துதல், இதெல்லாம் ஏதோ பெரிய ஞானிகள், துறவிகள் சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும் பார்க்காம நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பார்க்கலாம்? நல்ல கேள்வி. நீங்க உன்னுடைய குடும்ப உறவுகள்ல, நீங்க வேலை செய்யற இடத்துல, சமூகத்தோட பழகுற விதத்துல இந்த பரந்த மனப்பான்மைய, இந்த அர்ப்பணிப்பு உணர்வோட ஒரு சின்ன துளியாவது எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? ஆமா, எப்படி? அடுத்த முறை ஒரு சின்ன விஷயத்துக்கு கோபம் வரும்போது, அல்லது இது என்னோடதுன்னு ஒரு பிடிப்பு வரும்போது, இந்த சிந்தனைய ஒரு கணம் நினைச்சு பார்க்க முடியுமா?
அந்த சின்ன சின்ன தருணங்கள்ல இந்த விலைய கொடுத்து அந்த பெருந்தன்மையை அனுபவிக்க முடியுமா? இதுதான் நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய, உங்க வாழ்க்கையில பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.